நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச திரைப்படம் தாங்க ஜெயிலர். ஒரு பேன் இண்டியா திரைப்படமா அமைச்சுங்க. ஏன்னா இந்தியா முழுவதுமே இந்த திரைப்படம் வந்து ஹிட் ஆச்சுங்க. இந்த திரைப்படம் பார்த்தோம்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லும் சூப்பர் ஹிட்டுங்க. இதற்கு காரணம் என்னன்னா மெயின் ரீசன் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்க. ஏன்னா அவர் இந்தியா முழுக்கவே எல்லாத்துக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. 2வது பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா அது ஒரு ஸ்டார் தாங்க. யாரு நம்ம ராக் ஸ்டார் அனிருத்துங்க. ஏன்னா இவருடைய இசை இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிஜிஎம் திரைப்படத்துல அது வேற லெவலுங்க. படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஹிட் ஆகுறதுக்கு அனிருத்தும் ஒரு காரணம் தான். படத்துடைய 3வது பிளஸ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தோம்னா படத்துடைய வில்லன்ங்க. நம்ம விநாயகன். அதாவது மலையாளத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவரு. செமையா நடிச்சிருந்தாருங்க படத்துல வில்லனா. 4த் பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா படத்துடைய தயாரிப்பு நிறுவனங்க நம்ம கலாநிதி மாறன் சார். அதாவது சன் பிக்சர்ஸ். இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கவும் தமிழகம் முழுக்க மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கும் எடுத்து செல்வதற்கும் இதுவும் ஒரு காரணம். 5வது பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம இயக்குனர் நெல்சன் தாங்க. ஏன்னா இவருடைய அந்த கதையும் அந்த திரைக்கதையும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. தமிழ் சினிமாவில் ஒரு வளரும் இயக்குனராக இருப்பவர் நம்ம நெல்சன் தாங்க. இவர் எடுத்த அந்த 2வது திரைப்படமான அந்த டாக்டர் திரைப்படம் 100 கோடிக்கு மேல வசூலாச்சுங்க. இயக்குனர் நெல்சன் திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு டார்க் காமெடி, ஒரு ஆக்ஷன் ட்ராமாவா தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா போய் பார்க்கலாங்க. ஜெயிலர் பார்ட் 1 மிகப்பெரிய வெற்றி தொடர்ந்துங்க. ஜெயிலர் பார்ட் 2 வந்து உருவாகி கொண்டு வருகிறதுங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் பார்த்தோம்னா நம்ம பாலிவுட் ஹீரோனியான வித்யா பாலன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து ஒரு முக்கிய வேடத்துல வந்து இவங்க வந்து நடிக்க போறாங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், அவங்க வீடியோ வெளியிட்ட அந்த ப்ரோமோ காட்சிகளா இருக்கட்டும், அந்த பார்ட் 1க்கு நிகரா அந்த பார்ட் 2 இருந்துச்சுங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தோட இயக்குனர் யார் பார்த்தோம்னா நம்ம நெல்சன் தாங்க. மியூசிக் கம்போசர் யார் பார்த்தோம்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத்துங்க. மிக விரைவில் பார்த்தோம்னா ஜெயிலர் 2 திரைப்படத்தோடைய ரிலீஸ் தேதி அறிவிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நேயர்களே, உங்களுக்கு ஜெயிலர் திரைப்படத்துடைய அந்த பிஜிஎம் பிடிக்கும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மை செய்திகளை வழங்கும் நமது தமிழ் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.